ஓம் சாந்தி. எல்லாருமே அழகாக பதில் சொன்னதுக்கு மிக்க மகிழ்ச்சி. கோபிகைகள் ஏன் கிருஷ்ணர் மேலே அளவு கடந்த அன்பு வைத்திருக்கின்றார்கள் அப்படி என்று ஒரு சிறிய கேள்வி கேட்கப்பட்டிருந்தது. ஒரு கதை மூலமாக சொன்னால் புரிஞ்சுக்கலாம். இந்த ஞான மார்க்கத்திற்கும் அந்த பக்தி மார்க்கத்திற்கும் ஒரு ஈஸியாக புரியுற மாதிரி. பிருந்தாவனத்தில் தான் இது நடந்த ஒரு விஷயம். பிருந்தாவனத்தில் இருந்தால் மகாராஜா ஆகி மதுராவுக்கு போய்விட்டார் கிருஷ்ணர். அதற்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம். இது பக்தியில் சொல்லப்பட்டுள்ளது. ஆனால் இதெல்லாம் நம்பக்கூடிய விஷயமா கிடையாது ஞான மார்க்கத்தில் வந்த பிறகு. ஆனால் பக்தியில் நம்ம இதை கேட்டு நம்ம உருகி பல விதமான கிருஷ்ணர் மேலே நம்ம அவ்வளோ அன்பு வைத்திருந்தோம். எல்லாருமே சரி. அந்த கோபிகள் வீட்டில் எல்லாருமே இருந்தாங்க. ஒரு இரவு, அதாவது மிட் நைட்டு 12 o'clock ஒரு பெரிய ராபரி, திருடன் அந்த கோபிகள் வீட்டில் போயிட்டு ஒரு திருட போயிருக்காரு. அப்போ ஒரு பாக்ஸில் நல்ல வாலெட், அந்த பாக்ஸில் நல்ல டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அந்த வீட்டுக்குள்ளே அதை பார்க்கும்போது டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அப்போ இதில் ஏதோ வைரம் தங்கம் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, அந்த திருடன் அந்த பாக்ஸ் மட்டும் எடுத்துன்னு போயிட்டார். இதில் கண்டிப்பாக ஏதோ பெரிய விஷயம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை எடுத்துன்னு போயிட்டார். சரி, ஒரு கோபிகை வீட்டில் திருடிட்டு மற்ற கோபிகைகள் வீட்டு போனாக்கா அதேமாரி பாக்ஸ் இருக்குது அங்கேயும். அப்போ இதில் ஏதோ விசேஷம் இருக்குதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணார், அந்த திருடன் எல்லா பாக்ஸையும், அந்த ஊரில் இருக்கிற எல்லா கோபிகைகள் வீட்டிலுமே அந்த பாக்ஸ் இருந்தது. அதுமாரி பாக்ஸு எல்லாருக்கும் சேமான ஒரு பாக்ஸு. அந்த பாக்ஸை எடுத்துன்னு போயிட்டு அந்த திருடன் கிளம்பிட்டாச்சு. நைட்டில் எல்லாத்தையுமே எல்லா கோபிகள், ஊரில் இருக்கிற அத்தனை கோபிகள் வீட்டிலுமே எடுத்துன்னு போயிட்டாச்சு. இது நடந்த விஷயம் பிருந்தாவனத்தில் நடந்த விஷயம் இது. அந்த திருடன் எடுத்துன்னு போயிட்டு ஃபாரஸ்ட்டில், காட்டில் போயிட்டு அந்த வாலெட் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. அந்த வாலெட்டில் உள்ள ஒரு பண்டல்ஸ் இருக்குது. அந்த பண்டல்ஸ் எடுத்து பார்த்தாக்கா கிருஷ்ணர் ஊதின அந்த புல்லாங்குழல், உடைந்து போன அந்த புல்லாங்குழல் இருந்தது. அது உள்ள சின்ன ஒரு பீஸு. ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. திருடனுக்கு ரொம்ப அப்செட் ஆகிட்டாங்கல்ல. சரி, ஓகே, இதில் ஒன்றும் இருக்காதுன்னு சொல்லிட்டு மற்ற இன்னொரு பாக்ஸில் எடுத்து ஓப்பன் பண்ணாங்க. அதில் என்ன பண்ணால் இன்னொரு பீஸ் இருக்குது, அந்த புல்லாங்குழலுடைய இன்னொரு பகுதி இருக்குது. இதே போல் எல்லா பாக்ஸ்லேயும் அந்த திருடன் எல்லாத்தையும் பார்த்தா ஒரு பாக்ஸில் அந்த பண்டல்ஸில் துணி, மஞ்சள் துணியாக ஒரு கட்டப்பட்ட ஒரு துணி இருக்குது. ஸோ இதே பேர் எல்லா பாக்ஸில் இருக்குது. எந்த ஒரு நகையும் கிடையாது, வைரம் கிடையாது, பொண்ணு எதுவுமே கிடையாது. ரொம்ப அப்செட் ஆகிட்டான் திருடன். இது என்ன வித்தியாசமாக இருக்குது, நம்ம நினச்சது ஒரு மாதிரி நடந்தது வேறு மாதிரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணால் திரும்பி பிருந்தாவனத்துக்கு திரும்பி வர்றாரு அந்த திருடன். அந்த கோபிகள் அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப உச்சத்துக்கு குழப்பி நிற்கிறாங்க எல்லாருமே அங்கே பிருந்தாவனத்தில். என்னுடைய அந்த பாக்ஸ் யாரை திருடன் போயிட்டு தூக்கின்னு போயிட்டான்னு சொல்லிட்டு எல்லாமே ஊர் ஃபுல்லாக அப்படியே அந்த பிருந்தாவனத்தில் பாருங்க அந்த காட்சியை. அப்படி நடந்துருக்குது. எல்லாருமே ஒவ்வொருத்தரும் கோபிகள் ஒரே தலைவிரித்த கோலத்தில் ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள். என்னுடைய பாக்ஸ் போய்விட்டது அப்படின்று. திருடன் எல்லா பாக்ஸ் எடுத்துன்னு இது நான் தான் அந்த எடுத்துன்னு போன திருடன் சொல்லிட்டு அந்த திருடன் ஒத்துக்கொள்கின்றார் அந்த கோபிகைகளிடம். அந்த கோபிகளும் அப்போ தான் மன நிம்மதியாக சாந்தமாக இருந்து அந்த பாக்ஸை பிடுங்குறதுக்கு என்னுடைய பாக்ஸ் சொல்லிட்டு எல்லாம் போட்டி போடுறாங்க அந்த இடத்துல. எல்லாத்தையுமே அப்படி இருக்கிற சமயத்தில் அந்த கோபிகள் நீ நல்ல திருட நீ நல்ல திருட அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு என்ன வேணுமோ நான் கொடுங்க, நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோபிகள் சொன்னாங்களாம் அந்த திருடன்கிட்ட. அப்போ அந்த திருடன் உனக்கு என்ன வேணுமோ நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. வைரமா என்ன கேள்வி நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோபிகள் அந்த திருடங்கிட்ட சொன்னான். அந்த திருடன் அந்த ஒரு செகண்டில் தன்னுடைய மனதை மாற்றிக்கொண்டார். ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு கம்ப்ளீட்டாக. இதில் அந்த ஒரு துணிக்காக இவ்வளோ இவங்க இருக்கிறாங்க, ஆனால் நகையில் எனக்கு கொடுக்குறாங்க, துணிக்கு மேலே அன்பு வச்சுருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருடன் மனம் மாறி போய் விட்டது. அந்த திருடன் போயிட்டு அந்த கோபிகள் கேட்டால் அப்படி தான் என்ன தான் இருக்குது அந்த அந்த பண்டல்ஸில், அந்த உடைந்து போன அந்த புல்லாங்குழல் என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்பொழுது அந்த கோபிகைகள் விலாவரியாக சொல்கிறாங்க. ஒரு காலத்தில் பிருந்தாவனத்தில் ஸ்ரீகிருஷ்ணர் எங்களுடன் மகிழ்விக்கும்பொழுது அந்த உடைந்து போன அந்த புல்லாங்குழலை நாங்கள் வைத்திருக்கும் பொழுது அதில் ஒரு அவ்வளோ அன்பு இருக்குது, அந்த அன்பு கலந்த தூய்மையான அன்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோபிகள் சொன்னாங்க. எல்லா விஷயமே இப்படி நாங்கள் விளையாடி கொண்டிருந்தோம் ஒரு காலத்தில்.
இப்போ வந்து மதுராவுக்கு போயிட்டார் ஸ்ரீ கிருஷ்ணர். அவர் எப்போ வருவார் அப்படின்னு நாங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் நாங்கள் வந்து ஏக்கத்துடன் இருக்கின்றோம் அப்படின்ட்டு அந்த திருடங்கிட்ட சொல்லியிருக்காங்க கோபிகைகள். அப்போ அந்த திருடன் வந்து நான் இப்போவே நான் கிருஷ்ணரை பார்க்க போகணும்னு சொல்லிட்டு பிருந்தாவனத்திலிருந்து மதுராவுக்கு கிளம்பிட்டார். அங்கே போயிட்டு கிருஷ்ணரை சந்திக்கிறாரு அந்த திருடன். அவரை பார்த்த உடனே அந்த தெய்வீக பார்வை, அந்த புன்முறுவல் எல்லாமே அவருக்கு வந்து கம்ப்ளீட்டாக, அந்த திருடன்றதே கம்ப்ளீட்டாக மாறி போயிடுச்சு. மாறிட்டார் அந்த திருடனே கம்ப்ளீட்டாக. ஸோ அப்போ கிருஷ்ணர் எப்படிப்பட்ட அன்பு கொடுத்துருப்பாரு அந்த கோபிகைகளிடம், அதை நம்ம பார்த்து கொஞ்சம் உணர்ந்து பார்க்க வேண்டும். இப்போ அவங்க ஞானமாகிறது வாங்க. இப்போ நாம் கலியுகத்தில் இருக்கும்பொழுது சங்கமிகத்தில் வந்திருப்போம். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் சிவபாபா நம்மிடம் என்ன கொடுத்திருக்கின்றார்? ஞானம், யோகம், தாரணை, சேவா, இந்த 4 சப்ஜெக்டும் கொடுத்து ஃபுல் நாலேஜ் கொடுக்குறார். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல், ஒரு பைசா இல்லாமல் எங்கே அனுப்புகிறாரு? சத்தியுகத்துக்கு அனுப்புகிறார். ஸோ அவர் வருகைக்காக நாம் பல ஜென்மங்களாக நம்ம தேகாமனத்தில் இருந்து இப்பொழுது ஆத்மாபிமான நிலையை நம்ம உணர்ந்து கொண்டு அந்த பரமாத்மாவை நாம் நினைக்கும் பொழுது, அந்த அன்பில் ஒழுகும் பொழுது, அவருடன் அந்த 8 சம்பந்தங்களை வைக்கும் பொழுது, அதுதான் உண்மையான அதீந்திர சுகம். அந்த அதீந்திர சுகத்தை கேட்டு பாருங்கள் அந்த கோபியர்களிடம் என்று பாபா பல முறையில் சொல்வதுண்டு. ஸோ அதுதான் பாபா இங்கே நம்ம எப்படி நம்ம சங்கமிகத்தில் சிவபாபாவுடன் அந்த இயற்கையான உறவை வைக்கின்றோமோ அதன் அடிப்படையில் அங்கே கிருஷ்ணருடைய அந்த லீலைகள், அந்த கோபிகளோடு நாம் விளையாடி கொண்டிருப்போம். அதைத்தான் பக்தியில் அவர்கள் காமித்திருக்கின்றார்கள். அந்த அன்பை நாம் இப்பொழுது பருப்பு ரொட்டி இருந்தாலும் நம்ம சந்தோஷமாக சாப்பிட்றோம். சேர் இல்லையா, கீழே உட்காந்து அழகாக பாபாவுடைய நினைவில் நாம் சாப்பிட்றோம். அதில் ஒரு குஷி கிடைக்கிறது, அதில் ஒரு அன்பு கிடைக்கிறது. பரமாத்மாவுடைய அன்பு கிடைக்கும் பொழுது நம்ம ஆனந்தம், எவ்வளோதான் நம்ம மணி இருந்தாலும் சரி, எவ்வளோதான் நம்ம துக்கத்தில் இருந்தாலும் சரி, ஆனால் பரமாத்மா அந்த முரளி படிக்கும் பொழுது எவ்வளோ குஷி நம்ம வருகின்றது, எவ்வளோ ஆனந்தம் வருகின்றது. நம்முடைய பரிவாரத்தை பார்க்கும்பொழுது எவ்வளோ அன்பு கிடைக்கின்றது. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அந்த அன்பு கிடைக்கும் பொழுது, பரமாத்மாவுடைய அன்பு. அப்போ நாம் தானே உண்மையான அந்த கோபிகள். அப்படி சொல்லும் பொழுது எவ்வளோ ஒரு அன்பு கிடைக்கின்றது. பரிவாரம் சொன்னாலும் அன்பு கிடைக்கிறது, முரளி சொன்னாலும் அன்பு கிடைக்கிறது. முரளி படிக்கும் பொழுது அந்த முரளியை, அந்த புல்லாங்க முரளி எடுத்த உடனே சிவ பரமாத்மா சொல்லி கொண்டிருக்கின்றார் என்ற அந்த அன்பில் நாம் மூழ்குகின்றோம். எவ்வளோ துக்கங்கள் இருந்தாலும் சரி, காலை 7:30 to 8:30, ஈவினிங் 6:30 to 7:30 அந்த முரளியை படிக்கும் பொழுது, வாசிக்கும் பொழுது எவ்வளோ ஒரு இனிமைத்தன்மை, எல்லாவற்றையும் பலவிதமான ஜென்மத்தினுடைய கணக்குகளை திருக்குகின்றது. முரளி படிக்கும் பொழுது அந்த புல்லாங்குழல உழுதும் பொழுது அந்த 3 உலகத்தையும் நாம் வளர்ந்து கொண்டிருக்கின்றோம். சொர்க்கத்தை காமிக்கின்றார் முரளி மூலமாக. அப்போதான் நாம் தானே உண்மையான அந்த கோபிகைகள். அப்படி நினைக்கும் பொழுது கண்டிப்பாக சங்கமிகத்தில் அந்த உண்மையான கோபிகைகள் யார் என்றால் நாமே தான், சங்கமிக பிராமணர்கள் மட்டுமே தான். ஸோ இந்த ஞானத்தை நாம் புரிந்து கொண்டு இன்னும் மேலும் பாபாவுடைய நெருக்கத்தில் சென்று விடலாம். எல்லோரும் அந்த உண்மையான கோபிகைகள் பாபா அந்த அதீந்திர சுகத்தில் யார் ஆடுகின்றார்களோ அவர்களே தான் இந்த சங்கமிகத்தினுடைய உண்மையான அந்த பரமாத்மா. அவர்தான் நாயகன், நாம் தான் நாயகி. அப்படி என்ற அந்த சொந்தம், அந்த 100% உண்மையை வைக்கக்கூடிய அந்த அன்பு தான் நாம் இப்போ வைத்து கொண்டிருக்கின்றோம். அதை வைத்து நாம் சத்தியுகத்திற்கு சென்று விடலாம், கிருஷ்ணர் கூட லீலைகள் ஆட. ஓம் சாந்தி.